தஞ்சை போன உடனே எப்படி இருந்தது அந்த ஃபீல்? ஸ்டூடெண்ட்டாக போகும்போது வேற மாதிரி இருந்தது ப்ரோ. ஆனால் நான் ஒரு ட்ரைனராக கொரியோகிராஃபராக உள்ளே போகும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமே வந்து மாசா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே எனக்கு கோவில் அதுதான் ப்ரோ. நான் உள்ள சத்தியமா நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. தஞ்சை பெரிய கோவில்ல முதல் முறையா பறை உள்ள போகுது அப்படிங்கும்போது இந்த ஃபீல் எப்படி இருந்தது? பறையாட்டம் உள்ள நடக்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இந்த மாதிரி நடந்தது கிடையாது. பரதநாட்டியம் மட்டும்தான் ஆடி இருந்தாங்க. பறையில் நாங்கள் உள்ள அலோவ் பண்ணும்போது அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்லாம் யோசிச்சோம். பட் ஆனால் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மாசா இருந்தது அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது ப்ரோ. பறையாட்டம்லாம் நாங்கள் சொல்லி தரணுமா, கரகம்லாம் நாங்கள் சொல்லி தரணுமா, அது வேற ட்ரெடிஷ்னல், அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி டான்ஸு நாங்கள் கிளாசிக்கல் மட்டும் தான் டீச் பண்ணுவோம். இந்த எண்ணம் வந்து இப்போ வர தொடர்ந்துகிட்டே இருக்கு. பறை வேற பரதம் வேற, அதை ஏன் ஒன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க உங்களுடைய? தெரியல ப்ரோ. ஆக்சுவலி எனக்கே அந்த பிரச்சனை நிறைய இருந்திருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கே தெரியும் பிராமின் கிடையாது சரிங்களா. எனக்கே ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது இன்னமும் அந்த விஷயம் இருக்குது ப்ரோ. சபாலெல்லாம் இன்னும் அந்த வேரியேஷன்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதை வேற மாதிரி கேட்பாங்க ப்ரோ. நீங்கள் எந்த ஆளுங்க அப்படின்றத கேட்காம கேட்பாங்க. சின்ன பையன்கிட்ட கொடுக்குறீங்களேன்றத ஃபர்ஸ்ட் டாக்கே இருந்தது. அங்கே வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. பாட்டு எழுதுனது, மியூசிக் போட்டது, பாடினவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. வயசு ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ரொம்ப யங்கஸ்ட்டாக நான் தான் ஒர்க் பண்ணேன். எங்கள் டீம் மட்டும் ரொம்ப சின்ன எங்கள் டீமாக இருந்தது. அப்போது அவர் சொன்னார், நான் சின்ன பையன் நினச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய பொறுப்பு எப்படி நம்ம கிட்ட தூக்கி கொடுக்குறாங்க? என்னவா இருக்கும்? இவங்க நம்மளை சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னவா இருக்குங்கிறது உங்களுக்கு? என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது ப்ரோ. நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி டிஃப்ரெண்ட் காட்டுவோம் இல்லைன்னா. இப்போ பரதத்துக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டுனா என்ன ஆகிடும்? இப்போ நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க, பரதநாட்டியம் ஆடுறவங்க வேற எந்த பாட்டுமே ஆட மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா பாட்டுமே எப்படி வேணா ஆடலாம் ப்ரோ. எல்லாத்துக்கும் அதே 8 கவுண்ட்ஸ் தான், எல்லாத்துக்கும் அதே இதுதான். அதெல்லாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ப்ரோ. நான் பெஸ்ட்டாக கொடுப்பேன்றது இருந்தது. எனக்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டை கொடுத்துடணும். முடியல டவுட்டாக இருந்துச்சா தொடவே கூடாது. நான் போனதுக்கப்புறம் நீ பெரிய ஆளாக வருவேன், நான் இருக்கிற வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு, நான் போனதுக்கப்புறம் நான் உன்னை காப்பாற்றி நான் உன்னை கைத்துக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மா. சரி எல்லாரும் சொல்கிறது தானேன்ட்டு. ஆனால் உண்மையாகவே அங்கேருந்து நடந்து வரும்போது எங்கள் அம்மாவை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி மிஸ் பண்ணேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த எப்பயுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். நான் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தது. அது எல்லா டைம்லையும் அது ஃபீல் பண்ணுவேன் போனேன். அதை ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் அப்படின்னாலே நமக்கு அந்த ஒரு இயல்பாகவே அந்த ஒரு பிரம்மாண்டம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து தொத்திக்கிடும். தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனோட அந்த பேரை சொல்லும் போதே வந்து அவர் வீரம், அவர் செய்த அந்த கொடை, இதெல்லாமே நமக்கு அந்த ஒரு விஷயம் வரும். ஒவ்வொரு வருஷமும் அவருடைய அந்த சதய விழா வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடியதான். எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த வருஷம் நடந்த சதய விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து பரதம் பண்ணியிருந்தாங்க. 1039வது சதய விழா. ஸோ அந்த பரத நிகழ்ச்சி வந்து நீங்கள் தொகுத்து வாங்கியிருந்தீங்க, நீங்கள் தான் பயிற்சி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்படி இருந்தது ப்ரோ? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அது உண்மைதான் ப்ரோ. ஆக்சுவலாக அந்த ராஜராஜ சோழன் சொன்னாலே நமக்குள்ள ஒரு வைப் வரும். அதுவும் பெரிய கோயிலெலாம் சொல்லவே தேவையில்லை. பெருவுடையார் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் வரும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்னது வந்து 1039 தான். 1039வது பிறகு 1039 பசங்களை தான் வச்சு பண்ணுறதா பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது செலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது 1254 பசங்க மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது ப்ரோ. ஏன்னா இது வரைக்கும் பரதநாட்டியம் வெறும் பரதநாட்டியம் மட்டும்தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் பார்த்தது வந்து ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், அதுக்கப்புறமா சிலம்பம், அகோரிகள் ஆட்டம், முளப்பாரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்பவே சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக பார்க்கும்போது அது ஒரு பாகுபலியில் அந்த ஒரு மாஸ் சீன் ஒன்று வரும்ல, அது ரியலாக நடந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் இத்தனை பேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, தஞ்சையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு வந்து எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி? ஆக்சுவலி என்னன்னா வந்து IPWRன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த மேம் கலையரசின்னு சொல்லி ஒரு மேம் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அவங்க கூட வந்து நாங்கள் சிவசலங்கைகள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போன வருஷம் லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நிறைய குருமார்கள் வந்திருந்தாங்க. அப்போ அந்த மேம் என்கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர். ஸோ என்னோட இன்ஸ்டாஸ் நிறைய பார்த்து அந்த ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அப்போது அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னோடனே அங்கே இருக்க குருமார்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. இன்டர்வியூ மாதிரி செலெக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க.
மேம்க்கு எதுவும் செட் ஆகலை. ஏன்னா அவங்க எல்லாமே ஃபுல்லாக கிளாசிக்கல் செமி அந்த ட்ரெடிஷ்னலாகவே போகிறேன்றதால இவங்க அந்த ஃபோக்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க, தப்பாட்டம்லாம். ஸோ அவங்க செட் ஆகாதனால நான் தெரிஞ்சிருந்தாங்க. என்ன ரெஃபர் பண்ணாங்க, பறந்து பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது வந்து இங்கே கொரியர் பண்ணி கொடுக்குறது தான். கொரியர் பண்ணி வீடியோ மட்டும் அமைச்சிருங்க, பசங்க ஆடிப்பாங்க, டீச்சர்ஸ் ட்ரைன் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வாட்டி நான் விசிட் பண்ணுறேன் பசங்களுக்கு, ஏன்னா எப்படி ஆடுறாங்கன்னு தெரியாது, எடுத்தோன்னு கவுத்தோன்னு பண்ணாமல் ஒன்ஸ் இறங்கி பண்ணால் ஒன்று ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க மேம் அப்ரோச் பண்ணும் போது வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. அப்படி வந்து தஞ்சை போன உடனே எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நம்ம ஆல்ரெடி நிறைய ஒர்க் ஷாப் போயிருக்கோம். ஒர்க் ஷாப் நிறைய தெரியும் உங்களுக்கு, டான்ஸ் ஆடினா ஒர்க் ஷாப் நிறைய அங்கே சிதம்பரம் பக்கத்துலன்றதால அது அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக போகும்போது வேற மாதிரி இருந்தது ப்ரோ. ஆனால் நான் ஒரு ட்ரைனராக கொரியோகிராஃபராக உள்ளே போகும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமே வந்து மாசா ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே எனக்கு கோவில் அதுதான் ப்ரோ. நான் உள்ள சத்தியமா நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. சார் நம்மளாம் பண்ண முடியுமா, நம்ம பண்ணி கொடுத்துடலாம், போயிட்டு பசங்க ஆடிடுவாங்க அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அது உள்ளே போனதுக்கப்புறம் அது ப்ராப்பராக பண்ணி ஆகணுன்ற ஒரு பெரிய எனக்குள்ளேயே ஒரு விஷயம், பண்ணி எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்து விடணும், அது தப்பே நடக்கூடாது. அதாவது அவங்க மெயின் என்ன சொன்னால் ட்ரோன்லேருந்து அடிக்கடிக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ட்ரோன் எதற்கு தஞ்சை பெரிய கோயிலில் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ட்ரோன் உள்ள அலோவ் கிடையாது. எங்களுக்கு 3 ட்ரோன் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஒரே லைனாக தெரியணுன்றது தான் அவங்களோட மேனிட்ரி. அவங்க ஸ்கூலில் சொன்னது அப்படிதான், நாங்கள் ட்ரோன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பசங்களுக்கு எந்த ஒரு அந்த தப்பு தெரியாம மாதிரி இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் லிங்கம் ஃபார்மேஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ லிங்கம் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படியே தெரிகிற மாதிரி, அதுக்கு 2 பக்கமும் அகோரிகள், இந்த பக்கம் வந்து அந்த சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைன் போட்ட மாதிரி பட்டை மாதிரி விபூதி பட்டை மாதிரி வரணும்னாங்க. சரி நான் பண்ணித்தரேன் மேம் சொல்லிட்டு பண்ணது தான். ஸோ ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம தான் அது பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக போறீங்கல்ல, பசங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கறதுக்காக. அப்போ எப்படி இருந்தது? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்களா? உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டாங்களா அத்தனை பேருக்கு நீங்க தான் ட்ரெயின் பண்ண போறீங்க? அவங்களோட இதுவே வந்து 1039ன்றது மேனிட்டரி ப்ரோ. எக்ஸ்ட்ரா வர பசங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க, எப்படி பிரிச்சுக்கங்க சார் அப்படின்னாங்க. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே கிளாசிக்கல்ல தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் தான் மெயினா பண்ண போறாங்க. இவங்க எல்லாம் வந்து தான் போக போறாங்க. ஏன்னா ஓப்பனிங் சாங் வெல்கம் சாங் மாதிரி கொடுத்துட்டு இவங்களுக்கு வியூஸ் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு செலெக்ஷன் போச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர பசங்களெல்லாம் அப்படியே மாற்றி அவங்க ஸ்கூல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துட்டாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க ஃபுல்லாக வந்து கும்மி ஆட்டம் பண்ணிட்டோம், 4th ஸ்டாண்டர்ட் பசங்க ஃபுல்லாக ஒயிலாட்டம் பண்ணிட்டோன்றதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அது ஸ்கூலே அந்த பசங்கள்லாம் தூக்கி ஒயிலாட்டத்துக்கு போட்டாங்க, பொம்பளை பசங்களை தூக்கி கும்மி ஆட்டத்துக்கு போட்டாங்க, அதனால கொஞ்சம் ஈஸி. தஞ்சை பெரிய கோவிலில் முதல் முறையாக பறை உள்ள போகுது அப்படிங்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? பறையாட்டம் உள்ள நடக்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ப்ரோ ஆக்சுவலாக பர்மிஷன் அவங்க கோவில் சைடு கேட்கும் போது ஃபுல்லாக IPWR அவங்க கலையரசி மேம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன கான்செப்ட் வந்து இந்த எல்லா டான்ஸும் இருக்கணும் அப்படின்றத என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் உள்ள அவங்க அலோவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது ப்ரோ. அப்புறமா அவங்க எது பர்மிஷன் வாங்கியிருக்காங்க போல, அவர் உள்ள சொல்லி இருந்திருந்தார், இது வந்து இந்த அதாவது நம்ம படத்தில் காப்பிரைட்ஸ் மாதிரி பாட்டு இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும், நீங்கள் பறையாட்டம் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மேனிட்ரி வச்சுருந்தாங்க போல இருக்கு. அதெல்லாம் அவங்க தான் மேனேஜ் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனால் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இந்த மாதிரி நடந்தது கிடையாது. பரதநாட்டியம் மட்டும்தான் ஆடி இருந்தாங்க, பறையில் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணும் போது அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்லாம் யோசித்தோம். பட் ஆனால் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மாசாக இருந்தது அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அது தப்பாயிடுமோன்ட்டு. அதுக்கப்புறம் சரி இறங்கியாச்சு, என்ன பண்ண போகிறாங்க, பசங்க தானே பண்ண போகிறாங்க அப்படின்றது இருந்துச்சு. யூனிஃபார்மாக பார்க்கும்போது அது தப்பாக தெரியல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அது எதனால பறை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முடிவு? ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன டான்ஸ் இருக்கோ எல்லாமே இறக்குறது அவங்க கான்செப்ட். அது என்கிட்ட சொன்னாங்க, இது அவங்க பண்ண முடியுமான்றது. ஆக்சுவலாக அங்கே இருக்கவங்க எல்லாம் இதே மாதிரி தான் வந்து கிளாசிக்கல் பண்ணுற யாருமே அதை ஒத்துக்கல. பறையாட்டம்லாம் நாங்கள் சொல்லி தரணுமா, கரகம்லாம் நாங்கள் சொல்லி தரணுமா, அது வேற ட்ரெடிஷ்னல், அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி டான்ஸு, நாங்கள் கிளாசிக்கல் மட்டும் தான் டீச் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய 2-3 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க போல். ஸோ அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை. அவங்க பண்ணோடனே என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன். இதில் என்ன இருக்குது, அதுவும் ஒரு கலை தானே, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பசங்க வில்லிங்காக இருந்தாங்கன்னா நான் பண்ணித்தரேன், எனக்கு உங்கள் சைடு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் என் சைடு என்னென்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன்னொடனே அப்படிதான் ப்ரோ அது ஓகே ஆச்சு. ஸோ யாருமே ஃபர்ஸ்ட் அது ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் வேணாம், அதாவது வேற டீச்சர்ஸ் கிட்ட போச்சுங்களா, தஞ்சாவூர்லேயே கேட்டும் போது கொரியோகிராஃபர்ஸ் பாதி பேர் ஒத்துக்கல போல. அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டு ரெஃபர் பண்ணி. ஏன் ப்ரோ இந்த எண்ணம் வந்து இப்போ வர தொடர்ந்துகிட்டே இருக்கு? பறை வேற பரதம் வேற, அதை ஏன் ஒன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க? உங்களுடைய தெரியல ப்ரோ. ஆக்சுவலி எனக்கே அந்த பிரச்சனை நிறைய இருந்திருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கே தெரியும் பிராமின் கிடையாது சரிங்களா. எனக்கே ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது இன்னமும் அந்த விஷயம் இருக்கு ப்ரோ. சபாலெல்லாம் இன்னும் அந்த வேரியேஷன்ஸ்லாம் பார்க்குறாங்க, அதை வேற மாதிரி கேட்பாங்க ப்ரோ. நீங்கள் எந்த ஆளுங்க அப்படின்றத கேட்காம கேட்பாங்க. அது கேட்குற விதம் எங்களுக்கு புரியும், எந்த ஆளுங்க அப்படின்னு. ஸ்லாட்ஸ் கொடுக்கும் போதே நிறைய விஷயம் இப்போல்லாம் நடக்குது ப்ரோ. ஆனால்
ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப மாறி இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்ல சபாலெல்லாம் கண்டிப்பா ஷோஸ் நீங்க வாங்கவே முடியாது. நீங்க அப்படி வாங்குற மாதிரி இருந்தா உங்க பூர்வீகம் ஒண்ணு பிராமினா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரியில வளர்ந்தவங்களா அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க ப்ரோ. இப்போ கொஞ்சம் 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 மாறிட்டு வருது. அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ. அதனால பிரச்சனை இல்லை. இங்க உட்காந்து நம்ம பேசும்போது நமக்கு அது ஒரு மாதிரி ஒரு வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்க பிராக்டிஸ் அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். ஆனா ஆன் த ஸ்பாட்ல அந்த அந்த ஒரு வைப் இருந்திருக்கும்ல. அழுந்தம் ப்ரோ சீரியஸாவே. கண்ணை தண்ணி வச்சது. ராஜா நடந்து வரும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த வைப் வரும் பாருங்க. அந்த ஒரு கொடி தூக்கும் போதும் அந்த பூ போடும் போது ராஜாவா நடிச்ச பையன் ஆக்சுவலாக அந்த காஸ்டியூம் போடுற வரைக்குமே நமக்கு தெரியல. இந்த யூனிஃபார்ம்லேயே பண்ணிட்டாங்க பசங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்லன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செட்டு, அந்த லைட்டு கீட்டு, அந்த வைப்போட சவுண்டோட பார்க்கும்போது அது வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அப்படியே கண்ணில் தண்ணி தான். சீரியஸாகவே அழுந்தேன். அது எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, என்ன சார் அழுகுறீங்க? இல்லை மேம் அது ஒரு மாதிரி வைப்பாக இருக்குன்னு டீச்சர்ஸும் அதை ஃபீல் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க முடிஞ்ச உடனே? முடிஞ்ச உடனே அங்கேருந்து கலெக்டர் மேம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல சார், நேற்று நடந்த ப்ரோக்ராமுக்கும் இப்போ நடந்த ப்ரோக்ராமுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது அப்படின்னு சொல்லி அங்கே செலியன் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவர்லாம் வந்து கட்டியே பிடிச்சிட்டாரு சத்தியமா. ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வந்து அவங்க அந்த வயசை கால்குலேட் பண்ணாங்க. இவங்க சின்ன பையன்கிட்ட கொடுக்குறீங்களேன்றத ஃபர்ஸ்ட் டாக்கே இருந்தது. அங்கே வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, பாட்டு எழுதுனது மியூசிக் போட்டது பாடினவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. வயசு ரொம்ப ஜாஸ்தி. அங்கே ரொம்ப எங்கஸ்ட்டாக நான் தான் ஒர்க் பண்ணேன். எங்கள் டீம் மட்டும் ரொம்ப சின்ன எங்கள் டீமாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் சின்ன பையன் நினச்சிட்டேன் ஆனால் மாஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு கட்டிலாம் பிடிச்சிருந்தாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி பறை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே அலோவ் பண்ணல, ஆனாலும் வந்து அவங்களே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையிலே வந்து பறைக்கு ஆடுறதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்களா? இல்லை ப்ரோ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோக் ஆடுற நிறைய பேர் பரதநாட்டியம் ஆடுறாங்க, பரதநாட்டியம் நிறைய பேர் ஃபோக் ஆடுறாங்க. இப்போ அது நார்மலாக ஆயிடுச்சு. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்னா அந்த கிரேட் ஆர்டிஸ்ட்னா அங்கே தான் ஆடுவாங்க. அவங்க சபால ஆடுறவங்க யாருமே வந்து இந்த ரோட்டில் இந்த கோவில் ப்ரோக்ராம் கூட ஆட மாட்டாங்க. இந்த கும்பாபிஷேகம் ப்ரோக்ராம் கூட ஐயோ நாங்கள் சபால ஆடினவங்க என் குழந்தை நான் அனுப்ப மாட்டேன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு. இப்போ அதை நிறைய பேர் கலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பசங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வேணும். அது எதுவாக இருந்தால் என்ன, ஃபோன்லேருந்து என் குழந்தை வெளியே வந்தால் போதுன்ற அளவுக்கு மாறினதால இப்போ அது பெருசாக தெரியல ப்ரோ. நிறைய பேர் இப்ப பண்றாங்க. இப்ப இந்த நிகழ்வுல வந்து அந்த குழப்பங்கள் எதுவும் இல்ல, நாங்க ஆட மாட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் அலகைன் பண்ணதுதான், நான் மாத்தினதுதான். இந்த பசங்க இதுதான் ஆடணும், இந்த பசங்க இப்படிதான் ஆடணும், நான் தான் பிரிச்சேன். யாருமே எதுவுமே சொல்லல. எல்லாம் அந்த 1250 பசங்களும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி உங்க பொறுப்பு, நீங்க யாருக்கு என்ன வருது பண்ணுங்க, ஆனா பெஸ்டா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன் ஸ்பாட் போயிட்டு நான் எங்க பசங்களுக்கு வரலன்றதை மட்டும் சொல்லிடாதீங்கன்னா எனக்கு கரெக்டா இருந்துச்சு ஃபில்டர் பண்றது. அந்த நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, கடைசி அப்படியே சிவலிங்கம் ஷேப்ல வந்து உட்காரணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடா இருந்தது? காம்ப்ளிகேட்டட்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் அதை ப்ராமோகிராஃப் பண்ணி வரையறதே கஷ்டமா இருந்தது. ஸோ ஏன்னா வந்து ஆடுற பசங்களை தூக்கி பாட்டம்ல போட்டு ஆவுடை ஒரு இடத்துலையும் லிங்கம் ஒரு இடத்துலையும் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு அதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பசங்களை எடுத்து தனியாக அதை ஃபில்ட்ரைஸ் பண்ணி செமி கிளாசிக் பசங்களை ஃபில்ட்ரைஸ் பண்ணி செமி கிளாசிக் பசங்களை தூக்கி மேலே ஆர்ச் மாதிரி போட்டு கிளாசிக்கில் ஆடுற பசங்களை கீழே வந்து அப்படியே லிங்கமோட இது ஆவுடை மாதிரி போட்டு அதை பண்ணுறது தான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் பசங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி கரெக்டாக அதை 8 ரோலை எப்படி 4 நாளாக டிவைட் பண்ணணும் அப்படின்றத சொன்ன உடனே பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு அதை கன்வே பண்ணுறது அதுதான் 2 நாள் ஆச்சு ப்ரோ. அந்த மொமெண்ட் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் எவ்வளோ வியப்பாக இருந்தது. என்ன சடனாக ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்கூல் பிரின்சிபலே சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை ப்ரோ பசங்களை வச்சுட்டு. என் பசங்க இல்லை மேம் எனக்கு டைம் கொடுங்க, பசங்க கிட்ட நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டி நான் வேணா ஃபார்மேஷன் பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை வரல அப்படின்னா நார்மல் இன்னும் இடத்துல ஆரம்பிட்டோம், லிங்கம் ஃபார்மேஷனே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. அது ட்ரையிங் தான், பட் ஆனால் பசங்க பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒரு வாட்டி சொன்னோன்னே பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இப்படி தான் ஃபார்ம் பண்ணோன்னே கரெக்டாக போய் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால அது அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே அதை ப்ரொசீஸ் பண்ணாங்க. எல்லாருமே ஹாப்பி. ஆமாம் நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு விஷயம் ஒருத்தர் நினைப்போம்ல, ஆத்மார்த்தமா யாருக்கோ ஒருத்தருக்கு தேங்க்ஸ் கூட பண்ணுவோம். அது யாருக்கா இருந்தது ஃபர்ஸ்ட்? கண்டிப்பாக அம்மா தான் ப்ரோ. அம்மா தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டது, இந்த நிலைமைக்கு நான் வரணும் அப்படிலாம் ஆசைப்படுது அவங்க தான். அவங்க இல்லை ஆக்சுவலாக வந்து அம்மா வந்து இறந்தது கிட்னி ஃபெயிலியர் தான் இறந்தாங்க அம்மா. அப்போ கொரோனா டைம் தான் அவங்களுக்கு. அவங்க இருக்கிற வரைக்குமே ப்ரோ சீரியஸாக நான் ஒரு மெடல் கூட வீட்டில் மாட்டினது கிடையாது. நான் சின்னதுலேயே ஆடி இருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், தவிர பேர் சொல்கிற மாதிரி ஒரு மெடலோ ஒரு அவார்டோ ஷீல்டோ கிடையாது. அவங்க கூடயே ஜேர்னி பண்ணதான் இருந்துச்சு. அவங்கள தூக்கி உட்கார வைக்கிறது இந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் போனதுக்கப்புறம் நீ பெரிய ஆளாக வருவேன், நான் இருக்கிற வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு, நான் போனதுக்கப்புறம் நான் உன்னை காப்பாற்றி நான் உன்னை கை தூக்கி அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மா. சரி எல்லாரும் சொல்கிறது தானேன்ட்டு. ஆனால் உண்மையாகவே அங்கேருந்து நடந்து வரும்போது எங்கள் அம்மாவை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி மிஸ் பண்ணேன்.
அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த எப்பயுமே அவங்க கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். நான் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருந்தது. அது எல்லா டைம்லயும் அது ஃபீல் பண்ணுவேன் ப்ரோ. நான் அதை அம்மா ரொம்ப அது அவங்க இல்லைன்ற ஒரு ஃபீல் தான். அந்த இடத்துல அம்மா நின்றுனாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அது வேற மாதிரி இருந்திருக்கும் சீரியஸாவே மடியில படுத்து அழுந்துற அளவுக்கு தான், அந்த கதறி அழுகிற அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு ஆனா அந்த அளவுக்கு நான் அங்க போய் நிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா சத்தியமா கிடையாது. அவங்க 4 பேர் இல்லைன்னா நான் கிடையாது. ஆர்வா, விஷ்ணுகுமார், பார்த்தி, பிரதாப், இவங்க 4 பேர் இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. எங்க அம்மா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ எனக்கு இன்னும் பேக் போன் அவங்க 4 பேர் மட்டும்தான். நீ என்ன வேணா பண்ற, நான் கூட நிக்கிறேன். ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆகி காலில் பிளேட் வச்சிருக்கும் போதே ஆட முடியாதுன்ற ஒரு தலைமையில இருக்கும் போது அவங்க தான் என்ன அதை வெளியே கொண்டு வந்தது. அதனால மறுபடியும் இன்னும் ஆட முடியும்டா. சீரியஸாவே அது வரைக்குமே நான் ஒரு மெடலும் வாங்கல ப்ரோ. சீரியஸாவே ஒரு அவார்டு, ஒரு மெடல் ஒன்றும் கிடையாது. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் பிளேட் வச்சாங்களோ அதுக்கப்புறம் வாங்கின அவார்டு ஃபுல்லாக தான் இது எல்லாமே. அந்த குறிப்பிட்ட ஒரு 4 வருஷத்துல வாங்கின அவார்டு தான் இந்த ஷீல்டு எல்லாமே. அதனால நானே சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்பெல்லாம் அம்மாவை யோசிப்போம் ப்ரோ. சீரியஸா அவங்க ஒருத்தங்க பிளஸிங்கால மட்டும்தான் இவ்வளவு வர முடியும் அப்படின்றது. யாராலையும் சத்தியமா அம்மா இடத்த ஃபுல்ஃபில் பண்ண. அம்மா நான் உன்னை கை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எப்பயுமே ஞாபகம் இருக்கும். சீரியஸாவே எப்பயுமே. ஆக்சுவலா என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த பையனுக்கு சின்ன இன்சிடென்ட்ஸ் அப்ப நடந்தது. அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது ராஜாவா வராங்க இல்லையா, அந்த பையனுக்கு காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல்ல. ஆனா அது அவன் போடும் போது ஏதோ ஒரு இந்த நம்ம டிராமா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல், அந்த ராஜாவோட கெத்து ஃபீல் வரல அவனுக்கு. என்னன்னா எங்களுக்கு அன்னைக்கு இவர் உதயநிதி ஸ்டாலின் வராங்க. ஆக்சுவலா அந்த தஞ்சையில லைப்ரரி ஓபன் பண்ற விழா இருந்தது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் வராருன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. எங்களை முன்னாடியே கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா 10ஆம் தேதி ப்ரோக்ராம், 8ஆம் தேதி அன்னைக்கு நீங்க ஆடணும் சொல்லிட்டு எங்க டீம் ஒரு 4 பேர் போயிருந்தோம். நான் என்னோட காஸ்டியூம் எடுத்துட்டு போயிருந்தேன். மோஸ்ட்லி என் காஸ்டியூம் எங்க அம்மாவோட புடவையில தான் நான் தைப்பேன். நான் போற முக்கால்வாசி காஸ்டியூம் எங்க அம்மாவோட புடவை தான். அவங்க கட்டியிருக்க புடவை தான் நான் காஸ்டியூமாவே தைச்சு போட்டுவேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த காஸ்டியூம் எடுத்துட்டு போனேன். அது ரொம்பவே அழகா அந்த காஸ்டியூம், நீங்க போட்டோ பார்த்தாலே தெரியும், ரொம்ப கிரீன் வித் மெரூன் பார்டர், ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு வச்சிருந்தேன். ப்ரோக்ராம் கேன்சல், மழை வந்துருச்சுன்றதால என்ன ஸ்டேஜஸ் போடல. இவர் சிஎம், டெப்டி சிஎம் வந்தாரு, லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டாருனாங்க. சரி ஓகேன்னு அந்த காஸ்டியூம் சும்மா இருந்தது. அந்த பையனுக்கு எந்த காஸ்டியூமே செட் ஆகல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அந்த பையன் ஏன் ஹைட் இருப்பான், அந்த ராஜாவை நடிக்கிற பையன். நான் சொன்னேன் பிரின்சிபல் கிட்ட, மேம் என்கிட்ட ஒரு காஸ்டியூம் இருக்கு, அதை வேணா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, போட்டு பாருங்க, எனக்கு தைச்சது தான், கரெக்டா இருக்கும் மேம் அந்த பையனுக்கு. நான் போட்டா அந்த பையன் கணக்கு கச்சிதமா இருந்தான். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க அம்மா அந்த இடத்துல இல்ல, ஆனா அவங்க புடவை அந்த இடத்துல இடம் பிடிச்சதோன்ற ஒரு டச் மாதிரி இருந்தது. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஃபீலா, அதுதான் ராஜா வேஷத்துக்கு அம்மாவோட புடவை அங்க இடம். ஏன்னா மெயினே அவர் ராஜா தான், அங்க எல்லாருமே சைடு தான். அதுக்கு இப்ப அந்த காஸ்டியூம் நான் எதுக்கோ எடுத்துட்டு போனேன், எனக்குன்னு தேவைக்கு எடுத்துட்டு போனேன். ஆனா அதை நான் அந்த தைச்ச காஸ்டியூம் நான் போடவே இல்லை, புது காஸ்டியூம். அது அப்படியே அவன் தான் யூஸ் பண்ணான். அங்கிருந்து வருவோம், அந்த கிரீன் கலர் புடவைக்கு அதெல்லாம் கரெக்டா ஏதோ எங்க அம்மாவே அங்க இருந்து நடந்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது ரொம்பவே இதுவா இருந்தது. ஏன்னா எப்பவுமே எங்க அம்மா அப்படிதான் இருப்பாங்க, ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு, எப்பயுமே புடவை கட்டி, தலை நிறைய பூ வச்சுட்டு, தலைக்கு எப்படி அப்படிதான் இருப்பாங்க, பட்டதான் அடிப்பாங்க அம்மா. எனக்கு அவன் நடக்கும் வரவும் எனக்கு அதெல்லாம், எங்க அம்மா என் ஹைட் இருப்பாங்க, வேற ரொம்ப ஹைட் அம்மா. எனக்கு அது ரொம்பவே கனெக்டா இருந்தது. ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வரிசையா பொன்னடை எல்லாம் போத்திட்டு இருந்தாங்க, அந்த வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட் முடிச்சு வெளியில ஓரளவுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயாச்சா? பயங்கர சந்தோஷம், டீம்லாம் பயங்கர ஹாப்பி. ஆனா இது நமக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ல கண்டிப்பா, எப்பவுமே கண்டிப்பா இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும்ன்றது அச்சீவ்மெண்டாவே போனாலுமே இப்ப எடுத்த வர்க்க கரெக்டா முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு ப்ரோ. நிச்சயமா ப்ரோ. இவ்வளவு நேரம் நீங்க சொல்லும் போது அப்படியே எனக்கும் தஞ்சாவூருக்குள்ள கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருந்த அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. நேரத்துக்கு நன்றி.